ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி, கங்கா, நர்மதா எல்லாரும் அங்கே மொட்டை மாடியில் உட்காந்துருக்காங்க. கங்காவும் நர்மதாவும் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. காவேரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நர்மதா வந்து கங்கா கிட்ட காவேரியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கங்கா வந்து காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, வந்ததுலேருந்து இந்த மாதிரி சோகமாகவே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. இப்போ கங்காவும் நர்மதாவும் எந்திரிச்சு போகிறாங்க. இப்போ கங்கா சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க, பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி காவேரிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ காவேரி கிட்ட விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. செம்ம சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டுங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ காவேரி கிட்ட விஜய் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பேசுகிறாரு. உடனே பார்த்தா காவேரி கோபிச்சுட்டு வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. இன்றைக்கி பேசி ஆகணும், சமாதானப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாரு, நீ வரலன்னா நான் வீட்டுக்குள்ளார வந்துடுவேன். அப்புறம் நைட்டு பார்த்தோம்னா கீழே அந்த டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்களா அந்த இடம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காவேரி வந்துடுறாங்க. விஜய் வெயிட் பண்ணுறாரு, காவேரி வந்துடுறாங்க. வந்து என்ன விஷயம் என்னதுன்னு கேட்கும்போது என்ன ஏதோ நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னி என்னாச்சு என்ன இதுன்னு கேட்கும்போது மாதிரி வர முடியாததுக்கு ரீசன் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் இந்த மாதிரி பார்த்தோம்னா வெண்ணிலா பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தப்பான முடிவுலாம் எடுக்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரியும் அது பார்த்தோம்னா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட பேசுகிறாங்க. விஜய் அப்படியே சும்மா குழந்த மாதிரி இன்றைக்கி பேசுகிறாரு. காவேரியும் பார்த்தோம்னா செம்ம சூப்பராக எமோஷனல் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் செம்ம சூப்பராக பேசிக்கிறாங்க. நல்லா ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா காவேரி கடைசியில் பார்த்தா செம்மையாக குழப்புறாங்க. அந்த சந்தோஷமான செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹக் பண்ணுறாங்க. சூப்பராக ஒரு குட்டியாக ஒரு எமோஷனல் ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த செய்தியை கேட்குறாங்க. திருப்பி கேட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாமி வந்துடுறாங்க. மாமி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா காவேரி பயந்துட்டு நான் வீட்டுக்குள்ளார போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமி ஒரு பக்கத்து பேசிட்டு சத்தம் போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் அந்த வெண்ணிலா விஷயத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. இப்போ உடனே விஜய் சொல்கிறாரு, நான் போய் அந்த வெண்ணிலா விஷயத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட இந்த நல்ல செய்தியை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. அதாவது வந்து அவர் சொல்லியிருந்தார்ல மதுரைக்கு போய் வெண்ணிலாவோட சொந்தக்காரங்கள்ட்ட வெண்ணிலா ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல, அந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி யோசனையோடு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் கங்கா வந்து உட்காடுறாங்க. இப்போ கங்கா சொல்கிறாங்க, நான் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாட்டி கேட்டுட்டு வெளியில் போய் சாரதா, குமரன் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் கூப்பிட்டு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இது விஷயமா வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இடையில பார்த்தா நர்மதா காவேரி காமெடி எல்லாம் நடக்குதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புறாங்க. இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் பாட்டி, காவேரி, நர்மதா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ பாட்டி, காவேரி, நர்மதா இருக்கும்போது அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. நீ வந்து இந்த மாதிரி கன்சீவ் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இப்போ காவேரி மனசுக்குள்ளார இல்லைன்னோ நல்லா எமோஷனலாக நினைக்கிறாங்க, நான் கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அடுத்து வெளியில் வராங்க. இப்போ பார்த்தா மாமி அங்கே வராங்க. மாமி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா, அதாவது விஜய்க்கு எங்கே அப்படின்னு சொல்லி தேடும்போது விஜய் வீட்டில் இல்லை, ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொன்னதுமே விஜய்க்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லும்போது தான் காவேரி செமைய டெரர் பீஸாக மாற்றி அப்படியே மாமியை பிடிச்சி ஒரு மிரட்டி விட்டுறாங்க. அது ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.